நாங்கள் கேள்விப்படுகிறோம், பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு குழப்பமான ஒரு பித்னாக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நாம் கொண்ட கொள்கையில் நாம் ஏற்றிருக்கிற இந்த தீனுல் இஸ்லாத்தில் நாம் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மூத்தவர்களை மதித்து இஸ்லாத்தினுடைய விழுமியங்களை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றியமைக்க வேண்டிய கடமைப்பாடு இன்றுள்ள தகப்பன்மார்களுக்கு, தாய்மார்களுக்கு இருக்கிறது. ஆனால் சவால், ஆனால் கஷ்டம். நான் ஒரு தந்தையாக பேசுகிறோம். இந்த சமகாலத்தில், இந்த சூழலில் ஒரு பிள்ளையை உருப்படியாக, ஒழுக்கமாக, மார்க்க நெறிமுறைகள் தெரிந்த பிள்ளையாக, சட்டதிட்டங்கள், ஒழுக்க விழுமியங்கள், சீரழிப்பதும் கொண்ட பிள்ளையாக ஒரு பிள்ளையை உருவாக்குவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு காலத்திலே நாம் நீங்களும் இந்த பிள்ளைகளை புரிந்து கண்ணீரோடும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நிறைய காரணம் இருக்கு. நான் எல்லா காரணத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். பாவங்கள் அதிகரித்து தலை விரித்து ஆடுது, போதையில், ஹராத்தில், மானக்கேடான இழிவான செயற்பாடுகளில் அவர்கள் மூழ்கி இருக்கிறார்கள். கணக்கெடுக்கிறார்கள் இல்லை, கவனம் செலுத்துகிறார்கள் இல்லை. இதெல்லாம் காரணம், ஏற்றுக்கொள்வோம். ஆக பெரிய காரணம், ஆக முக்கியமான காரணம் ஒரு பிள்ளையின் எதிர்காலம் கெட்டு போவதற்கும் இஸ்லாத்தில் ஈடுபாடு குறைவதற்கும் குர்ஆனோடு, பள்ளி வயல்களோடு, குர்ஆனோடு, நபியோடு, ரசூலுல்லாஹிகளோடு அவர்களுடைய தொடர்பு கூடவாக இருப்பதற்கும் மிக முக்கியமான காரணம் அந்த பிள்ளை வளர்க்கப்பட வேண்டிய, வார்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு தாயும் தந்தையும் சொல்வதையெல்லாம் ஒரு பிள்ளை கேட்கும் வயசு இருக்குமே, அந்த வயசில் சொல்லிக் கொடுக்காத பெரிய குற்றம், காட்டிக் கொடுக்காத பெரிய குற்றம். ஒரு 6 வயசு, 7 வயசு, 8 வயசு. இன்னைக்கு நான் பெரியார்களை பார்த்து கேட்கிறேன், எங்கட உம்மா வாப்பா நாங்க 7 வயதாக இருக்கும் பொழுது எங்களுக்கு காட்டி கொடுத்தது என்னத்தை அதே வேலை இன்னைக்கு நான் எங்க பிள்ளைக்கு கொடுக்கிறதா இல்லையா? ஒரு யோசிங்க. ஒரு சமூகம் சுண்ணத்து தொழுக என்னென்றா தெரியா, இன்றைய நாள் தெரியா, இந்த மாதத்தின் சிறப்பு தெரியா, இந்த நோன்பினுடைய நன்மைகள் தெரியா, சதக்கா தெரியா, பள்ளியுடைய கண்ணியம் தெரியாது, உலமாக்களுடைய கண்ணியம் தெரியாது, உம்மா வாப்பாவை எப்படி மதிக்கணும் தெரியாது, உஸ்தாதுமார்கள், பாடசாலை ஆசிரியர்கள் எப்படி நடக்கணும் தெரியாது, பெரியப்போட, சாட்சமோட, மாமோட எப்படி நடக்கணும் தெரியாது. கண்ணியமானவர்களே, எங்களோட உண்மைப்பா இதை காட்டி கொடுத்தார்கள் இல்லையா? ஞாபகம், எங்களுடைய 7-8 வயசு மகரிபுடைய நேரம் வந்துவிட்டால், பள்ளிக்கு போய் ஊருக்கு வந்துட்டா எங்களோட கையில யாசின் கிதாப தருவாங்க. இப்ப பழைய ஆட்கள் அந்த மீட்டர் போகும், யாசின் கிதாபும் மன்சில் கிதாபும் கையில வரும். ஓட தெரியா? 7 வயசு 8 வயசு ஓட தெரியா? ஆனா கையில யாசின் கிதாப். மகரிபிலிருந்து இஷா வரும் வரையில் நான் யாசின் கிதாபோடு இருப்பேன், நான் மன்சிலோடு இருக்கிறேன். கை இப்ப நான் சொல்றேன், ஓட தெரியாட்டியும் அந்த புள்ளையோட கையில குர்ஆன் இருந்துச்சு, புள்ள ஊட்டுல இருந்தால். இன்றைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, இன்றைக்கு அந்த புள்ள மகரிபுக்கு என்ன இருக்கிறார்? பெற்ற உண்மைவாழ்வார்களால இல்லையே, அட்லீஸ்ட் மகரிபுக்கு பின்னால ஊட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வைக்க முடியாத அளவுக்கு பலகீனமானவர்களாக வாப்பமார் கும்பமார் மாறி போனதன் விளைவு இன்னைக்கு புள்ள எத்தனை மணிக்கு ஊட்ட விட்டு வெளியே போகுது, எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருது என்று தெரியாத நிலை. இந்த பிள்ளையினுடைய நிலை மோசமாகும். அவன் உம்மா வாப்பா முதல்ல வீட்டுக்குள்ள மதிக்கலையா, அவன் மார்க்கத்தை மதிக்க மாட்டான், குர்ஆனை மதிக்க மாட்டான், ஹதீஸை மதிக்க மாட்டான். குர்ஆன் ஹதீஸ் சொல்கின்ற மகத்துவமான கண்ணியமான மாதங்கள் அவனுக்கு எப்படி விளங்கும்? உம்மா வாப்பா மதிச்ச தெரியாதவனுக்கு, பள்ளி தொழுக குர்ஆன் தெரியாதவனுக்கு இந்த சிறந்த மாதம். இப்ப நான் செல்ல போற தலைப்பைதானே
முல்ஹஜ் மாதம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா? முல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் எப்படியாப்பட்டது தெரியுமா? எப்படி இபாதத்து செய்யணும் தெரியுமா? வரக்கூடிய புதன்கிழமை யோம அரஃபா இதை ஒப்பது நோன்பு பிடிச்சா என்னென்ன நன்மைகளை அல்லாஹ் தருவதாக வாக்கு தந்திருக்கிறான் தெரியுமா? அந்த நாளில் அரபாவுடைய மைதானத்தில் ஹஜ்ஜாஜிகள் ஒன்று கூடுகிறார்களே, அவர்களுக்கு அல்லாஹ் என்னென்ன நன்மைகளை கொடுக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் அந்த புள்ள கேட்கிறதுக்கும் கேட்டு விளங்கெடுக்கிறதுக்கும் அதன் பிரகாரம் அமல் செய்வதற்கும் அவன் சூழல் சரியாக இருந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ரத்த கண்ணீர் என்ற பிள்ளைகள் நடத்த மோசம், பேச்சு மோசம், வீட்டுல களவெடுக்கிறான், போதையில மாட்டிருக்கிறான், நண்பர்கள் மோசம். உண்மையிலே வருத்தம். 10 மாதம் சுமந்த பிள்ளை தன் கண்ணுக்கு முன்னால், சமூகத்துக்கு முன்னால் அவளுடைய பிள்ளை தவறான முறையில் நடக்கிறான் என்று ஒரு உண்மைக்கு சொல்லப்படுகிற போது அந்த உண்மை பற்ற பாடும் அவஸ்தையும் அல்லாஹ் எந்த உண்மைக்கும் அந்த கரைச்சலை கொடுக்க கூடாது. வந்திருக்கிற நான் இதுவா செஞ்சு கொள்வோம். எங்களோட சூழலை மாத்திரமா இருந்தா எங்க வீட்டுல 7 வயசுல பிள்ளை இருக்குதா அந்த பிள்ளையிலே தொடருங்க. இன்றைக்கு அந்த பிள்ளைய கையோடு பிடிச்சு பள்ளிக்கு கூட்டு கொண்டு வர இடம் யார் கோச்சு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு நாள்ல இந்த மாசத்துல சிறப்பு சொல்ல போறாங்களாம், அரபாவுடைய நாள் சிறப்பு சொல்ல போறாங்களாம். பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு 100க்கு 100 இல்லை, 100க்கு 100 இல்லை. இதெல்லாம் படிக்காது. மொபைல கொடுத்து பழக்கின உமாமார் கொஞ்சம் பேர், லேப்டாப் கொடுத்து பழக்கின உமாமார் கொஞ்சம் பேர், வெளிநாட்டு கூட்டு கூடாத காட்டி கொடுத்தவங்க நிறைய பேர். புள்ள எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, 3 நேரம் ஆக்கி போட்டுட்டோம், கிளாஸுக்கு மாச வீசி கட்டோம், படிக்க வைக்கிறோம், இதோடு முடிச்சு கொண்ட உமாமார் கொஞ்சம் பேர். எப்படி இந்த விஷயம் எல்லாம் போகும்? சரி வா, கைக்குத்தால பிடிச்சு 5 வக்துக்கும் பள்ளிக்கு கூட்டிக் கொள்வது 7 வயசு தானே, 7-8 வயசு தானே. நானும் நீங்களும் சொன்னால் கேட்டுக்கொள்வார். நான சொன்னா, பாப்ப சொன்னா, உண்மை சொன்னா, பெரியப்ப சொன்னா கேட்கிற வயசு அது. அவன் முன்னுக்கு நல்லத்தை காட்டணுமா இல்லையா? பள்ளிக்கு கூட்டு வந்து காட்டினா 8 வயசுல அவன் கேள்வி கேட்பான். நீங்க பாத்துக்கிறீங்களா? என் தலைப்புக்குள்ள இதை நுழையல. இதை சொன்னா இது சிம்பிளா முடியும். என் தலைப்பு பேச ஒரு 15 நிமிஷம் போதும். ஆனா பேசிக்கு சறுக்கட்டும். கேட்க வந்திருக்கிற வாப்பமாரி கேட்க மட்டும் போதா, இது வீட்டுக்குள்ள சறுக்கத்த வேண்டிய செய்திகள். அதனால கொஞ்சம் சொல்லிட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். 8 வயசு அவன் கேள்வி கேட்கிற வயசு. ஏன் லைட் பத்துது, ஏன் ஃபேன் சுத்துது, ஏன் பாப்பா இப்படி போறீங்க, ஏன் பாப்பா இப்படி மாறீங்க கேட்கிறானா? அப்ப அவனுக்கு கேள்வி கேட்கறதுக்குரிய வாய்ப்பை நானும் நீங்களும் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? கிரவுண்ட் விட்டுட்டு கவனம் இல்லாம இருக்கிறதா? தொழிலாலும் தொலாட்டியும், பள்ளிக்கு போனாலும் போகாட்டியும், குர்ஆன் ஓதினாலும் ஓதாட்டியும், இப்படியா இல்லை. கூட்டிடுவாங்க, இந்த மாதிரி சபைகள்ல உட்கார வைங்க. அது என்ன? எல்லாரும் இப்படி அல்லாஹ்வுக்கு தக்பீர் கற்று என்னன்னு கேட்டா கேட்கவே இல்லை. அதை 5 நேரம் பாபு சொன்னவுடன் எங்க பாப்பா செய்யற வேலை எல்லாத்தையும் குட்டு போட்டு பள்ளிக்கு ஓடோடி வாராரு. ஏன் பாப்பா ஓடுறீங்க? அது என்ன பாக்கில என்னத்த சொல்றாங்க? ஏன் பள்ளிக்கு வாராங்க? ஏன் தப்பி போடணும்? ஏன் ஒழுக்கமாயிக்கணும்? ஏன் இப்படி வச்சுட்டு என்ன கேட்கிறீங்க? யாருக்கு கேட்கிறீங்க? அல்லாஹ்வா? அல்லாஹ் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மா விட வாப்பா விட உசுரை விட மதிக்கிறோம். ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்து ஏன் மதிக்கணும் என்று கேட்பான், ஏன் உயிரை விட மதிக்கணும் என்று கேட்பான். அப்ப வாப்பா உங்களோட மேல வெச்ச இறக்கத்தை விட கூட அந்த முகமது நபியில மேல இறக்கம் வைக்கணுமான்னு கேட்பான். அப்ப கூப்பிடுங்க, உட்கார வச்சு தலையை தடவி நெஞ்சில தடவி அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. அதுதான் சொர்க்கம் என்று சொல்லிக் கொடுங்க. அதுதான் துன்யா என்று சொல்லிக் கொடுங்க. இப்படித்தான் வாழும் என்று சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் கேட்கறதுக்குரிய வாய்ப்பு எங்க பிள்ளைகிட்ட இல்லை. ஏன்னா எங்க பிள்ளை பள்ளியை காணல, தொப்பி போட்ட ஆட்களை காணல, துவா கேட்கிற ஆட்களை காணல, தொழுகிற திசையை காணல, என்னத்தை ஓடுறான் என்று தெரியா, என்ன மாசம் என்று தெரியா, சுந்தரத்தாளு தெரியா,
ரமலான் மாசத்து நோம்பு மட்டும் எல்லாரும் எழுதுனதுக்காக அவனும் எழுப்புறான், சகரி செய்கிறான், பசியிலிருக்கிறான், நோம்பு பிடிக்கிறான், நோம்பு துறக்கிறான். ஷவ்வால் மாசத்து 6 நோம்பு தெரியா, துல்ஹஜ் மாசத்துடைய முதல் நாள் நோம்பு தெரியா, அதை விடுங்க அரபாவுடைய நோம்பு தெரியா, முஹர்ரம் மாசத்துடைய ஆசூரா நோம்பு தெரியா. இப்படியான ஒரு சமூகம் உருவானால் மார்க்கத்திலிருந்து அந்த பிள்ளைகள் தூரமாகத்தான் சொல்வார்கள். திருப்பி அவனை திருப்பேடா. 8 வயசுல பிடிக்காதவங்க 18 வயசுல கனவுலையும் நினைக்காம பிடிக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்வதுண்டு. நான் இந்த 2 வயசு 3 வயசு பிள்ளையா இருக்கும்போது இந்த பாப்பா உம்மா புள்ள கட்டில படுத்துட்டு இந்த பாப்பா உம்மா பேசிக்கொள்வாங்க. என் பிள்ளைய சீரியலாக்கணும். யோசிங்க, எல்லா உம்மா பாப்பாவும் பேசிக்கொள்றதா. 2 வயசுக்குள்ள படித்துட்டீங்க. அந்த பிள்ளைய பத்தி உம்மா காண்கின்ற கனவுகள், உங்களோட வாப்பட லட்சியம் என் பிள்ளை சீரியலாக்கணும். மார்க்கத்தை உலகத்தை படிக்க வச்சு தாட்டையும் கையேந்த வச்சிடக்கூடாது. தலை நிமிர்ந்திருக்கணும். மக்களுக்கு பிரயோஜனமான பிள்ளையா இந்த பிள்ளையாக்கணும். அடுத்தவங்க தூரம் கேட்கிற மாதிரி என் பிள்ளைய வளர்க்கணும், உருவாக்கணும். கட்டில வச்சு உண்மாவும் பாப்பவும் புள்ள மறுத்து கேட்கும் போது சொன்ன பேசிக்கொண்ட வார்த்தைகள். அந்த புள்ள 8-10 வயசாகுது. இவங்க பேசிக்கொண்ட பேச்சு மறந்து அதற்குரிய எக்ஷனும் எடுக்கல, அதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கல, அதுக்கு தேவையான வேலையை செஞ்சு கொடுக்கவும் இல்லை. அந்த புள்ள கெட்டு போக ஆரம்பிச்சது. 20 வயசுல உண்மைக்கும் பாவக்கும் ரோட்டில தலையை காட்டுறா. அந்த அளவுக்கு மோசமான விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறார். எங்க விட்டு விலை 2 வயசுல ஆசையாக அக்கறையாக அந்த பிள்ளை எப்படியாச்சும் உருவாக்கம் இருந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு செல்லலைவா பண்ணுங்க, செய்யல. பள்ளியை காட்டி கொடுக்கல, தொழிலை காட்டி கொடுக்கல, குர்ஆனை காட்டி கொடுக்கல, ரப்பை காட்டி கொடுக்கவில்லை, பெருமானாரை காட்டி கொடுக்கவில்லை, மூத்தவர்களை மதிக்க சொல்லிக் கொடுக்கவில்லை. சமூக மக்களுக்கு பாதுகாப்பானவர்களாக பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கல. நீங்க கையை விட்டுட்டீங்க. ரோட்டுல போற புறம்போக்கு எல்லாரும் கையை பிடிச்சிட்டாங்க. உண்மை வாப்ப கையை விட்டுட்டா, உஸ்தாதுமாறு ஹசரத்துமாறு ஆசிரியர்மார் கையை விட்டுட்டா, அவர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் கையை விட்டுவிட்டால் அவர்களை சீரழிப்பதற்கு ஒரு கூட்டம் வெளியில காத்துக் கொண்டிருக்கிறது. தூள் கடுமையாக்கணும், ஐசு கடுமையாக்கணும், மோசமான பழக்க வழக்கத்துக்கு அந்த பிள்ளையை திசை கொடுக்கணும். அப்படி ஒரு கூட்டம் பார்த்து கொண்டிருக்குது. உண்மை வாப்பா விட்டா அவங்க பிடிப்பான், அவன் பிடிச்சா உண்மை வாப்பா பிடிக்கிறான். உண்மை பிடிச்சா செலுத்த முடியும். பாப்பா பிடிச்சா முறைக்கு பார்ப்பான், வீட்டை விட்டு வெளியே போடுவான், வீட்டுல சல்லி களவெடுப்பான், பொருட்களை விட்டு சல்லி எடுப்பான். கேட்கிறோமா இல்லையா? வீட்டுல இந்த நெசிட காணல, பாப்பட போன காணல, சாக்குல வச்ச சல்லி இல்ல. யாரு புள்ள? இவன் இப்படிப்பட்ட புள்ளையா? அப்ப இல்ல, இப்ப அப்படித்தான். அவன் பாவத்துக்கு போதைக்கு மூழ்கிவிட்டால் வீட்டுல சாவன் காலம் பொழுது கண்ணியமானவர்களே கொலை செஞ்சாலும் சல்லிடம் அவர்கள் அல்ல பாதுகாப்பு. எத்தனை செய்தி உங்களை புத்துடன் 150 ரூபாய் சல்லிக்கு, 200 ரூபாய் சல்லிக்கு பாப்ப விலங்கல்ல, உண்மை விலங்கல்ல, உண்மைக்கு அடிக்கிறார், பாப்பா முறைக்கிறார். நண்பர்களுக்கு மத்தியில இந்த வாப்பா கேவலமானவர் என்று பேசுவார். எப்படிப்பட்ட உண்மை வாப்பா! அந்த உண்மை வாப்போட கண்ணியத்தை அந்த பிள்ளைக்கு யாரு சொல்லிக் கொடுக்கணும்? எங்க போனா சொல்லி கொடுப்பாங்க? பயான் நிகழ்ச்சிகளுக்கு கூட்டிட்டு வந்தீங்களா? ஃபிக்ஹ் கிளாஸ்களுக்கு கூட்டிட்டு போனீங்களா? மனாசிக் மஜ்லிஸ்கள் நடக்கும், துர்கா மஜ்லிஸ்கள் நடக்கும், சலாத்துல் நாரியா மஜ்லிஸ்கள் நடக்கும். இந்த ஊருக்கு நான் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பக்ஷன்கள், நிறைய மனாசிக்கள் பள்ளி வாயில்களையும் ஊர்களையும் நடக்குது. கூட்டிக்கொண்டு போய் உட்கார வைப்போமா? அவனை கேட்க வச்சோமா? உருதாண்டா என்ன, சலவாத்தண்டா என்ன, ஏன் ஓதுறாங்க, இங்க இருக்கிறவங்க யாரு, ஏன் வருஷா வருஷம் இவ்வளவு பெரிய கல்வி கொடுக்கிறாங்க, இவங்க இந்த ஊருக்கு என்ன செஞ்சாரு? கண்ணியமானவர்களே, நான் முதல்ல இந்த பயான ஏற்பாடு செஞ்ச அந்த ஏற்பாட்டு குழுக்கு அல்லாஹ் ரஹமத்தும் பரக்கத்தும் நியமத்தும் துனியாவிலையும் ஆசிரியத்தையும் செய்யட்டும். என் ஊர் மக்களுக்கு இப்படியான செய்திகள் போய் சேரட்டும் என்று விரும்பி இருக்கிறார்.
இந்த அரபாவையும் ஹஜ்ஜையும் இவர்கள் அழகான முறையில கலைக்கணும், செலவழிக்கணும் என்று அந்த ஏற்பாட்டுக்குழு விரும்பி இப்படி ஒரு பங்கன் ஏற்பாடு செஞ்சாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்யட்டும். விஷயத்தை விடுவார். நாங்கள் கடந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள் பிள்ளைகளை உட்கார வைத்து சொல்லிக் கொள்ளுங்கள். ரப்பை நெருங்குவதற்குரிய மிக பாக்கியமான நாட்களில் நாம் நீங்கள் இருக்கிறோம். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதல் அய்யாம் துன்யா, துன்யாவினுடைய நாட்களில் இந்த மாசத்துல மிகச்சிறந்த நாள் இல்ல, ஒரு வருஷத்தினுடைய ஆகச்சிறந்த நாட்கள் துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள். என் பிள்ளைக்கு இதை நான் எப்ப சொல்லிக் கொடுப்பேன்? என் பிள்ளை எப்ப இந்த நாட்களை சிறப்பான நாட்களாக நினைக்க போறது, யோசிக்க போறது. யோசிங்க, அவனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால வேறு வேறு விஷயங்கள் அவன் கல்வியில போகும். அவன் திசை மாறுகிறான். வரப்போட்டு பார்க்கிற ஸ்கூலுக்கு பாடசாலை முடிகிற நேரம் எக்கச்சக்கமான பாடசாலை பிள்ளைகள். ஆனா கவலை, இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி போகும்? இந்த பிள்ளைகள் சரியான முறையில் பலப்படுத்தப்படுகிறார்களா, உருவாக்கப்படுகிறார்களா, உண்மை வாப்ப கரெக்டா மெயின்டைன் பண்றாங்களா, பெற்றுட்டோம் கதவு முடிச்சு வந்து இருக்கிறாங்களா? இல்லை. இந்த பிள்ளைகள் தான் எனது சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் என்கிற பொறுப்போடு அந்த வாப்பவும் உண்மையும் செயல்படுகிறார்களா? இவரும் தூரத்து யோசிக்கணும். அந்த புள்ளதான் என்ற சொர்க்கமும் நரகமும் எப்படி விட்டுட்டு போறோமோ அதுதான் யாசினோவ தெரியுமா? உம்மா வாப்பா நினைச்சு எப்ப சரி கண்ணீர் வச்சுக்கிறானா, கவலைப்பட்டிருக்கிறானா? யாரெல்லாம் எங்க உங்களோட வாப்போட பாவத்தை மன்னிச்சுக்கிறா, எனக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார், எங்களுக்கா என் படிப்புக்கு ஓதலுக்கு ஒழுக்கத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, என்ன 10 மாசம் சுமந்திருக்கிறாங்க. இப்படி நினைச்சு துஆ செய்த பிள்ளைகள் தானா என்கிட்டையும் உங்கள்கிட்டையும் இருக்கிறது. இல்லாட்டி பள்ளி பக்கமே போகாத பிள்ளைகளா, துஆ செய்ய தெரியாத பிள்ளைகளா, உண்மையாக மதிக்க தெரியாத பிள்ளைகளா, உலமாக்களோடு தொடர்பு இல்லாத பிள்ளைகளா, சமூக மக்களை பற்றிய ஆர்வம் இல்லாத பிள்ளைகளா? ஒருத்தர் மோசமான ஒரு வேலை செய்தார், அதை செஞ்சா அந்த ஊருக்கு கெட்ட பேரு, பள்ளிக்கு கெட்ட பேரு, பாடசாலைக்கு கெட்ட பேரு, உண்மையாக கெட்ட பேரு, குடும்பத்துக்கு கெட்ட பேரு. ஒரு பிள்ளை இதை சிந்திக்கணுமா இல்லையா? அதை சிந்திக்கிற மாதிரி அந்த பிள்ளை வழிகாட்டப்பட்டிருக்கிறாரா? யாரு வழிகாட்டணும்? எல்லாருக்கும் பொறுப்பு. பள்ளிக்கு வந்தா மோதலுக்கு பொறுப்பு, அந்த பிள்ளைய சட்டத்தோடும் செய்யணும். மദ്രസக்கு வந்த அவங்க பொறுப்பு, ஸ்கூலுக்கு போன ஆசிரியர் பொறுப்பு, வீட்டுக்கு போன உபவாச பொறுப்பு, பள்ளிக்கு வந்தால் பள்ளியில் உள்ள மூத்தவர்களுடைய பொறுப்பு. தம்பி பேசப்படும் பள்ளி, பள்ளி அல்லாஹ்வுடைய வீடு. எத்தனை பேர் ஒழுக்கம் சொல்லி கொடுத்திருக்கிறோம்? இது இப்ப தெரிய உடுப்பிருக்கானோ, பள்ளிக்குள்ள குறிப்பிடாரம் தேசமானம், இதை சாதாரணமான விஷயம் நினைக்காதீங்க. இந்த வார்த்தைகள் அடிக்கடி சொல்ல அந்த பிள்ளைகள் கல்வியில பள்ளி என்றால் மகத்துவம், கண்ணியம். பள்ளியை பற்றி அப்படி நினைப்பான், பள்ளியை சொல்லிக்க மாட்டான், கொண்டு கொள்ள மாட்டான், பள்ளியின் கண்ணியத்தை நாசமாக்க மாட்டான். பாப்ப செல்லி செல்லி வளர்த்திருக்கிறார். பள்ளி பேசப்படும், வாய்களை தொப்பி போடுவானோ, இடுப்பு தெரியது, பள்ளிக்குள்ள வரக்கூடாது, தொப்பி போட்டு ஒழுக்கமா முழுக்கல் போட்டுவாங்க. அந்த கண்ணியத்தை இப்ப யாரும் சொல்லிக் கொடுக்கிறதும் இல்லை, பள்ளியை கண்ணியப்படுத்துற பிள்ளைகளும் இல்லை. அல்லாஹ் ரஹ்மத்து செஞ்ச பிள்ளைகளை தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமான 10 நாட்களில் 7 நாள் முடிஞ்சு, இன்னொரு 3 நாள் இருக்கு. நாளைக்கு நாளன்றைக்கு அடுத்த ஜென்னாத்தினத்தோடு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக சொன்ன துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் துனியாவினுடைய ஆகச்சிறந்த 10 நாள். அந்த 10 நாட்களில் ஒரு மனிதன் ரப்புக்காக வேண்டி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஏனைய நாட்களில் செய்யப்படுகின்ற வணக்கத்தை விட ரப்புக்கு அன்புக்குரியது. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 10 நாள் செய்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு மிச்சம் விருப்பமானது என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தத்தில் கலந்து கொள்வதை விடவும் நன்மை தரக்கூடிய. நல்லா கேளுங்க,
கொஞ்சம் பயம் கேட்கிறதா? இது சின்ன சம்பவம் கூட தெரிஞ்சுக்கும். எத்தனை பேர் திண்டு நிப்பட்டி கேட்டிருக்கோம். அந்த அந்த கேள்வியை பாருங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் ஆகச் சிறந்த வணக்கம் அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து கொல்லப்படுவது. ஏனென்றால் அப்படி ஷஹீதாயினால் அவருக்கு கபருடைய வாழ்க்கையில கேள்விகளுக்கு இல்லை. சொர்க்கத்தில் அவருடைய ரூஹு ஒரு பச்சை நிறத்து பறவையுடைய வயிற்றுல தொங்க விட்டு சொர்க்கத்தில் சுற்றி திருப்பிக் கொண்டிருப்பார்கள். யாருடைய ரூஹு? அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்து ஷஹீதாக்கப்பட்ட ரூஹு. அதனால கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்வதை விடவும் இந்த 10 நாள் 7 நாளை கழிச்சிட்டோம், இந்த 3 நாள் இருக்குது, இந்த நாட்களில் அமல் செய்வது அதை விட சிறந்ததா கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆம். எவ்வளவு கண்ணியமான நாட்கள் ஆயிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் யுத்தம் செய்ய போய் திரும்பி வருகின்ற ஒருவருக்கு கிடைக்கிற நன்மையை விட இந்த 10 நாளில் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை அதிகமாக பல மடங்காக்கி தருகிறான். அப்ப இது எங்க பிள்ளைகளுக்கு தேவையில்லையா? இது சொல்லிக் கொடுக்க தேவையில்லையா? எப்படியா வளர்க்கிறோம்? அடுத்தது நாளன்றைக்கு, அதுதான் என்ன முக்கியமான தலைப்பு. நாளை மறுதினம் திரை 9 அரபாவுடைய நாள். அந்த நாளுக்கு என்று தனிய நிறைய சிறப்புகள். இந்த பிள்ளைகளுக்கு இதை தெரியாம அந்த பிள்ளைகள் உருவாக்க தயவு செஞ்சு. என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும். நேஷன் மண்டேலாவிலிருந்து மகாத்மா காந்தியிலிருந்து ரொனால்டோவிலிருந்து எல்லா கிரிக்கெட் வீரர்கள் தெரியும். உலகத்துடைய சரித்திரம் படித்த வரலாறு படைத்த தலைவர்கள் அரசியல்களிலிருந்து எல்லாம் தெரியும் வேண்டும். அப்படி படிப்பு எக்ஸாம்ல நம்பர் 1 அபூபக்கர் ரலியல்லாஹு அடுத்த கலிபர். சஹாபாக்கள சொர்க்கவாதி பத்திட்டு மனுஷனுக்கு தெரியாது. அது எப்படியான பிள்ளைகள் நாம் உருவாக்குறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு கஷ்டப்படுகிறோம்? உலகத்தினுடைய கல்வி கொடுக்க கொடுக்கணும், கொடுக்காட்டி கஷ்டம் கொடுங்க. இதை யார் உட சொன்னது? குர்ஆன் ஓதுறானே கேட்டா நாளைக்கு எக்ஸாம் சுப இல்லாமல் எங்க பிள்ளை நைட்டு தொடங்கி 10-12 மணி ஆகும் படிச்சா அதனால சுபைக்கு எதிர்பார்த்தவாங்க 8 மணிக்கு வேண்டி எக்ஸாம் போகுது. எப்படியான வாப்பா, எப்படியான உமா? யார் கோச்சு பண்ணுவாங்க? இருக்குன்னு சொல்றேன். ஏசுறா போற ஏசுல பிரச்சனை இல்லை. இப்படி பிள்ளைய வளர்த்துட்டு 18 வயசுல எங்க புள்ள ஆச்சரியம் சொல்லணும், நாட்டை சொல்லணும், ஊரை கட்டி பாதுகாக்கணும், ஒழுக்கம் வாங்கிக்கணும். நடக்குமா? நாசம் நோக்கி நானே எப்பொழுது படிக்க போய் டிஸ்டர்ப் பண்ணாங்கப்பா. 8 மணியாண்டு படிக்கட்டும், 9 மணியாண்டு படிக்கட்டும், எத்தனை மணிக்கு ஊருக்கு வந்தேன்னு தெரியா, ஊருக்கு வெளியே போகணும்னு தெரியா. இப்படி ஒன்றுமே தெரியாம இருந்துட்டு 20 வயசுல ஊரினுடைய சீர்திருத்தவாதியாக ஏற்ற புள்ள இடிச்சோடு வந்து நெருக்கிற நடக்குமா? கண்ணியக்கூடிய சகோதரர்கள், மாங்க கொட்டையை நாட்டிட்டு தென்னை மரம் வளரணும் வேண்டாம். எப்படி இருக்கும்? நாட்டுறது மாங்கல கொட்டைய பார்த்துட்டு தண்ணி ஊற்றி தென்னை மரம் வளரும், தென்னை முளையாக வளர வேண்டும். அறுத்தாலும் நடக்குமா? அந்த மாதிரி இருக்குது. ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசுல ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்காமல் கையை குடிச்சு தலையை தடவி நெஞ்சில கை வச்சு மார்க்கத்தையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் சீர்திருத்தத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசுல பள்ளி விட்டுட்டு பாக்க கேட்க ஆள் இல்ல. பாப்ப போக்குவரத்து புள்ள தூக்கம், பாப்ப வரக்குள்ளோட்டும் புள்ள எங்க போற, எங்க எப்படி போற, யாரோட பேசுற, யாரோட பழகுற, யாரோட கூட்டாளி, எங்க கொடுக்கறாங்க, எவ்வளவு ரூபா கொண்டு போற, எங்க தவாடுறான், எங்க தின்னுறான், குடிக்கிறான், தெரியும். ஆனா பிள்ளைக்கு அவங்கள வாப்பவும் உண்மது. இப்படி ஒரு பிள்ளைய உருவாக்காதீங்க. நிறையத்தை கண்டுட்டோம். இந்த பள்ளி மூலமா கேள்வி சொல்லுவோம், 1008 பிரச்சனை வரும். என் பிள்ளைக்கு வயசு 8, வாப்பட சாக்குன்னு சொல்லி களவெடுக்கிறான். 2 விஷயம் யோசிக்கணும். 1 களவெடுக்கிற, 2 எந்திர களவெடுக்கிற. நல்லா யோசிக்க. 1 களவெடுக்கிறார் தெரியவா? அந்த டைம்ல வாப்பட சேர்த்துக்கிட்ட போக மாட்டோம். அந்த அளவுக்கு வாப்பட மேல கண்ணியமும் பயமும் இருந்துச்சு. இப்ப வாப்ப சிம்பிளா முறைச்சு 2 வார்த்தை ஓடிய கலைச்சிட்டு போறான். பொய் சொல்லல, நெகச்சு சொல்லல, இருச்சு என்று சொல்றேன், கேள்விப்பட்டது சொல்றோம். எங்கள் தவிர்த்து அழுகிறாங்க. இந்த பிள்ளைகள் நிலைமை மோசம்.
அவனுக்கு உண்மை விளங்குறதில்ல, வாப்ப விளங்குறதில்ல. அசரத் கூப்பிட்டு பேசி செல்லுங்களே, பிள்ளைக்கு எத்தனை வயசு? 17 வயசு. சொல்லி வைப்போம், செய்ய போலீஸாக குடிச்சுட்டு போனாலும் செய்ய, போலீஸ்ல ஜெயிலுக்குள்ள 3 வருஷம் தள்ளினாலும் அவனை செய்ய, அவனை செஞ்சுக்கும் 7 வயசு. இப்ப 17 வயசு வந்து செய்யணும். அப்ப எவ்வளவு பொறுப்பு, அப்ப எப்படி கைக்கிட்டால பிடிச்சுக்கணும். பள்ளிக்கு கூட்டு வாரத்துல இருந்து இந்த மாதிரி சுண்ணத்தான பரவான தொழுகைகள், நோன்புகள், சிறந்த நாட்கள், சிறந்த மாதங்கள், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதவன் விரைவு, மகளிர் கூட்டுக்குள்ள எடுக்காதவன் விரைவு. 2 வழி பிள்ளைகள் ஒரு நிற்கிறா தெரியாது. 2 மணி ஜானம் ஊருக்குள்ள பூத்து கூட்ட ஆளுக்க பெரிய கொஞ்சம் குறைஞ்சிட்டு 40-35 கொஞ்சம் குறைஞ்சு. இப்ப ஊர் காவலாளிகள் 18, 19, 20, 25 ஊரை பாதுகாக்கிறாங்க. மாற்றிக்கோங்க, திருத்திக்கோங்க. அரபாவுடைய நாள் வரும், கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் 3 இடங்களில் அந்த நாளின் மீது சத்தியம் செய்கிறார். இதை விட அந்த நாளோட சிறப்பு சொல்லலாம். நீங்க அல்லாஹ் குர்ஆன் எடுத்து தேடுங்க, மார்க்கத்தை படிக்கணும். பிள்ளைங்களுக்கு மார்க்க கிளாஸ் அனுப்புங்க, பிடி கிளாஸ், மதரசாக்கள் தயவு செஞ்சு அனுப்புங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் பெருக்கிதான் மதரசாவும் நிற்பா, அதை பாதுகாக்கணும். அவனுக்கு 14 வயசு, கொஞ்சம் தோல் கொசந்துருவான். அவன் சொல்லுவான், ஏன் வயசுக்கு ஏற்ற பிள்ளைகள் மதரசா இல்ல, நான் மதரசா போவது இருந்தான். அந்த பிள்ளை நிற்பட்டான், கிளாஸ் அனுப்புது. 20 வயசுல கிளாஸ் போகுது, 20, 10, 30 கிலோமீட்டர் தாண்டி பஸ்ல தள்ளி போகுது. அதுக்கு வயசு இல்ல. எதுக்கு வயசு? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் வயசு. நல்லா யோசிங்க. அந்த முற்று பிள்ளைகள் எப்ப குர்ஆன கையில எடுத்து மദ്രസാக்கு போவேனாம், இவன் முசத்துட்ட இப்ப சொல்லுவோமோ அவனுக்கு எப்படி எப்போ உண்மை வாப்ப கண்ணியம் தெரியும், குர்ஆன் கண்ணியம் தெரியும். யோசிக்கணுமா இல்லையா? திருப்பி படிக்க வைங்க. எங்க எல்லாம் மார்க்க சொற்பொழிவு நடக்குது அங்க அனுப்புங்க, மார்க்க வகுப்பு நடக்குது அங்க அனுப்புங்க, பள்ளிக்கு அனுப்புங்க, பள்ளிக்கு அனுப்புங்க. அவன் பிள்ளைகளை மைந்த அல்லாஹ் மாற்றுவான், அல்லாஹ் கொடுப்பான், எடுப்பான். கண்ணியமானவர்கள், ஒரு 3 இடம் அல்லாஹ் குர்ஆனில் சில முக்கியமான அவனுடைய அற்புதமான படைப்புகள் மீது சத்தியம் செய்கிறார். வானம், பூமி, கடல், சந்திரன், சூரியன், இது எல்லாவற்றின் மீதும் சத்தியம் செய்கிறார். ஏனென்றால் அனைத்தும் அல்லாஹ்வின் படைப்பு, அற்புதமான படைப்புகள், அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் நிறைந்தவர்கள். அந்த பட்டியலில் அரபாவுடைய நாளை 3 இடத்துல வேற வேறு சத்தியம் பண்ணி சொல்றோம். எவ்வளவு கண்ணியமான நாள்! நாள் அன்றைக்கு திங்கட்கிழமை நோக்கு பிடிச்ச வெளியில 2 சாத்தியாவது நோக்கு செய்யுங்க. காது கிட்டால் முறுக்கியாவது இறக்கமா சொல்ற பிள்ளைங்க இறக்கமா சொல்லுங்க. இல்ல கொஞ்சம் மிரட்டினா முறைச்சா 2 அடியை போட்டா கேட்பானுங்க. வாப்பா நீங்களும் நீங்க பிள்ளைகளை பிடிக்கவேங்க. அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்கின்ற ஒரு நாள் அரபாவுடைய நாள். வல்பஜ்ரி வலையாலின் அஸ்ர் 10 இரவுகள் மீது சத்தியமாக துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாள் அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். எப்படி சிறப்பான நாட்கள்! 7 நாள் முடிச்சு நான் மறுபடியும் சொல்றேன், உன சும்மா பேசிப்பாங்க. 7 நாள் முடிச்சு 3 நாள் இருக்குது. அப்படியே வந்தா பத்ர் என்பது அரபாவுடைய தினத்தை குறிக்கும். அந்த 10 நாளுக்குள்ளேயும் அரபாவுடைய நாள் வருது. புறம்பது அல்லாஹ் செப்பரேட்டா தனியே எடுக்கிறான். அரபா நாளை மட்டும் எடுத்து அதன் மீது மறுபடியும் சத்தியம் செய்கிறார். அரபாவுடைய இதழின் மீது சத்தியமாக அந்த சூரத்துல் புரூஜ் வஸ்ஸலாயிலாத்தில் முடிஞ்சது இல்லையா? வஸாஹிதி வ மஸ்ஹூத். ஷாஹிது மஸ்ஹூத். ஷாஹித் என்றால் வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை தினத்தின் மீது சத்தியமாக. வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள். துல்ஹஜ் பிறை 9 அரபாவுடைய நாள். அந்த நாளின் மீது சத்தியமாக. அவ்வளவு கண்ணியமான குர்ஆனில் 3 இடங்களில் சத்தியம் செய்து சொல்லப்பட்ட ஒரு கண்ணியமான நாள். நாளை மறுதினம் புதன்கிழமை ஸ்ரீலங்காவுல அரபாவுடைய நாள். அடுத்த விஷயம் துஆக்களில்
மக்கால கேட்கிறதுவா, மதினால கேட்கிறதுவா, ஜியாரத்துல கேட்கிறதுவா, பள்ளியில கேட்கிறதுவா, தஹஜ்ஜுடைய நேரத்துல கேட்கிறதுவா, மகரிபுக்கு இஷாவுடைய கேட்கிறதுவா, பாங்கி சொன்னதுக்கு பிறகு கேட்கிறதுவா, 5 நேரம் தொழுதுவிட்டு கேட்கிறதுவா, இதெல்லாம் டக்குன்னு கபூலாகும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நான் சொன்ன துஆக்கள் எல்லாவற்றையும் விட ஆக சிறந்த துஆ அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படுகிறது. தஹஜ்ஜுக்கு எழுந்து பிள்ளைகளுக்காக ரப்பிடத்துல அலிமம் மிச்சம் கவலை, தலைப்பு வேற, திருப்பி திருப்பி இந்த பிள்ளைகள் இடத்துல வாழ என்னண்டா அவங்கதான் நாளைக்கு இந்த பள்ளியையும் இந்த ஊரையும் எங்கட மானத்தையும் காப்பாற்றுகிறது. எனக்கு என்ன விட்டுட்டு போகிறேன் இல்லையா, இல்ல தவிர்த்து நிறைய விஷயம் சொல்லணும். திருப்பி திருப்பி அங்கே வாழ என்னண்டா ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய முதுகம் தட்டும் இப்ப வளர்ந்து வாழ பிள்ளைகள் எப்படி கெட்டு போனா எனக்கு என்ன விட்டு போயிடும். எந்த பிள்ளை இல்லதானே, உங்களோட பிள்ளை இல்ல, ஆனால் நாளைக்கு பின்னைக்கு உங்களோட பிள்ளைகளும் இந்த ஊர்ல தான் வாழணும். நீங்க கணக்கெடுக்காம இப்ப 10 நிமிடம் நிற்குது, அது கொஞ்சம் தானே எவஞ்சலி பார்த்துக்கொள்ளட்டும். 20, 30, 90 ஆகும். நான் நீங்களே கபருக்குள்ள வைக்கிறோம். என்னோட பிள்ளைகள் வளர்ந்து வாழ நேரம் ஒரு சமுதாயம் 90 கெட்டு போயிருக்கும் பொழுது எங்க பிள்ளையும் சேர்ந்து பாதிக்கப்படுவார். இப்ப எனக்கு நேர்ந்து விட்டா கண்ணியமானவர்கள், அந்த நாள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் ரப்பிடத்தில் கண்ணி உங்களோட புள்ள, உங்களோட சொர்க்கத்தை நரகத்தையும் தீர்மானிக்கிற புள்ள, அந்த புள்ளையை வெளிப்படுத்தி பக்கத்துல வச்சு ரப்பிடத்துல கண்ணீர் வடிச்சு துஆ செய்யுங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளைய ஓட்ட பொறுப்பு தருகிறது. ஓண்ட ஞாபகத்தை இந்த பிள்ளையோட கல்வியில போடு. 5 நேரமும் எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த பிள்ளையோட மனசுல வாழ்ந்து செல்ல தொழுவம் என்கிற எண்ணத்தை இந்த பிள்ளையோட கல்வியில போடியாமல் கேளுங்க. ஏன் உங்களோட கடமை சிறப்பாக துஆ அங்கீகரிக்கப்படுகின்ற அந்த நாள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அடுத்தது பிறை 9 அரஃபாவுடைய மைதானத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி ஹஜ் ஒன்றுதான் சென்றார். கடைசி ஹஜ் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனம் வருது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். நபியே, உங்களுக்கு உங்களுடைய தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி தந்துவிட்டோம். இஸ்லாத்தை நான் பொருத்திக் கொள்ளப்பட்ட மார்க்கமாக உங்களுக்கு நான் பொருத்திக் கொண்டேன். அப்ப மார்க்கம் பூர்த்தியானதும் இந்த பிறை 9 அரஃபாவுடைய நாள். எவ்வளவு கண்ணியமான நாள், எவ்வளவு கண்ணியமான நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பிறை 9 நீங்க நோம்பு பிடிச்சா இதை சொல்லணும். அப்பா பிள்ளைகளை சொல்லிக் கொடுங்க. சுண்ணத்து நோம்பு தெரியாம அந்த பிள்ளை போகுது. அவனுக்கு புல்லட்ச மாசம் தெரியா, முகனம் தெரியா, ரபியுல் அவ்வல் தெரியா, எப்ப நோம்பு பிடிக்கணும் அது தெரியா. இந்த நோம்பு பிடிச்சா 2 வருஷத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறார். இது எங்களுக்கு தேவை. பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகள் பாவம் அறியாத பிள்ளைகள் தானே, ஆனா கலகணும். பயிற்சி கொடுங்க, நோம்பு பிடிக்க கட்டாயப்படுத்துங்க, பிடிக்க வைங்க. ஆனால் பெரியவங்களா எல்லாரும் குடிங்க. 2 வருஷத்துல பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறால யோசிச்சு பாருங்க. நானும் நீங்கள் செஞ்ச பாவத்தை பட்டியல் போட்டு பாருங்க. 2 வருஷ பாவத்தை அந்த ஒற்றை நாள் குடிக்கிற நோன்பு அப்படி அழிச்சு சுத்தமாக்கும். அதனால நோன்பு பிடிக்க முயற்சி செய்யும். அடுத்ததாக பிறை 9 அரஃபாவுல லட்சோப லட்சம் மக்கள், 30-35 லட்சம் மக்கள், கோடீஸ்வரர்கள், தனவந்தர்கள், பெரிய பெரிய நிறுவன தலைவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், பட்டு பதவியில் உள்ளவர்கள் எல்லாரும் ஒத்த உடுப்போட வெள்ள கபல் போடாமல் ஒரு புடவை, அடிக்கிற வெயில், தலைமுடி வாராம, முகத்துல தூசி, எல்லா மக்களும் சல்லி, பட்டம், பதவி, அதிகாரம், குரோதம், பக, அசதி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு அந்த அரஃபா மைதானத்தில் ஒரே நேரத்தில் கூட்டமாக அல்லாஹ் சொன்னால் நாங்க வந்துட்டோம், உனக்கு கட்டுப்பட்டுட்டோம், உலகத்துல சேர்க்கை தூக்கி போட்டு என்ன விட்ட ஆள் இல்ல என்று நினைச்சோம். ஆனால் உண்மை உனக்கு முன்னுக்கு நாங்களும் அடிமைகள் தான் என்று சொல்லி அந்த அரபால கட்டிப்பான இல்லையா.
தல்பியா சொன்னவர்களாக அவங்களை பார்த்து அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஒரு செய்தி சொல்றான். என்ன சொல்றான்? இவங்க யார் என்று மலக்குமார்ட்ட கேட்பான். இதெல்லாம் யாரு? இதெல்லாம் கேட்பான். அல்லாஹ்வுக்கு தெரியும். சும்மா சொல்ல வச்சு கேட்கறதுக்கு யார் தெரியுமா? இவர்கள் மலக்குமார் சொல்லுவாங்க, இவங்க தான் உனக்காக இந்த அரபா பெருவழியில் தியாகத்தோடு வந்து உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். என்ன தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் கேட்பானா? அல்லாஹ் சொல்லுவானா, இவர்கள் என்னை கண்டிருக்கிறார்களா? இவன் ஒண்ணு கண்டு இவர்களுக்கு என்ன வேண்டுமா? உன்னுடைய நரகத்தை அவர்கள் பயப்படுகிறார்கள், உனது சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறார்கள். இவர்களுக்கு அதுதான் வேண்டும். அப்படியா? அப்படியா? என்னை கண்ணால் காணாமல் என் மீது பயப்படுகிறார்கள் என்றால், எனது நரகத்தை அஞ்சுகிறார்கள் என்றால், என் சொர்க்கத்தை ஆசைப்படுகிறார்கள் என்றால், என்று அவர்கள் பார்த்திருந்தால் அந்த மலக்குமார முன்னுக்கு வச்சு சொல்வார். அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க சாட்சிகளாக இருந்து கொள்ளுங்கள். இவர்களுடைய பாவங்கள் கடல் முறையாக இருந்தாலும், இன்னும் ஒரு ரிவாயத்தில மலை மேகத்தை தொட்டாலும், இவர்கள் அத்துணை பேர்களுடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். நீங்க பொறுப்புதாரியா இருந்த சாகிர்களா இருங்க. அரபாதிக்கக்கூடியவர்கள் பார்த்து சொல்லுவோம். அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த 9 நாள் சிறப்பு சொல்றார். நாளை சிறப்பு கொஞ்சம் அப்படியே மனசுல வச்சுக்கொண்டு அந்த நாளை எப்படி கண்ணியப்படுத்தலாம் என்பது நீங்க முடிவெடுங்க. உங்களோட பிள்ளைகளோடு, மனைவி மக்களோடு, பள்ளியோடு, கொள்கைகளோடு, குர்ஆன் திலாவத்தோடு நோன்பு பிடிச்சு இப்படிப்பட்ட சிறப்பான தினத்தை எப்படி 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 எல்லாம் கண்ணியப்படுத்தணுமோ அப்படி எப்படி எல்லாம் கண்ணியப்படுத்தும். அதனால ஞாபகப்படுத்துறேன். அந்த நாள் இன்னொரு சிறப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த பிறை 9 நாள் அன்றைக்கு அரபாவுடைய நாளில் நரகத்திலிருந்து நரகவாதிகளை கழுவி சுத்தமாக்கி சொர்க்கவாதிகளாக மாற்றுகிறார். இந்த நாளில் சொர்க்கவாதிகளாக மாற்றப்படுவதை போன்று வேற எந்த நாளிலும் அல்லாஹ் அதிகமானவர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய மாட்டான். நீங்க ரமலான் கடைசி லைலத்துல் கத்ர், கடைசி 10 ரமலான் ஒவ்வொரு இரவும், வெள்ளிக்கிழமை இரவு, எந்த சிறந்த இரவுகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த நாளில் நரக விடுதலை செய்யக்கூடியதை போன்று வேற எந்த நாளிலையும் அல்லாஹ் தஆலா அப்படி நரக விடுதலை செய்ய மாட்டான். அந்த நாளில் தான் அதிகமானவர்களை நரகத்திலிருந்து வெளியெடுத்து சொல்லப்படுவது. அது இவ்வளவு கண்ணியமான நாள். அந்த நாளில் என்னத்தை யோசிக்கலாம்? என்ன உருவாக்கின, பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி அழகு பார்த்து பால் ஊட்டி சீடாக்கி வளர்த்து என்று உண்மை வாப்பா கபர்ல வைப்பான். யாரெல்லாம் அந்த 2 உசிரையும் தூக்கி சொர்க்கத்துல போற்றியாரா கேட்கறதுக்கு தகுதியான நாள். எனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்த என் உஸ்தாதுமார், உலகத்தை கற்றுக் கொடுத்த எனது ஆசிரியர்கள், என் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர்கள், இந்த பள்ளிக்கு பாடுபட்டவர்கள், இந்த ஊருக்கு பாடுபட்டவர்கள், பாடசாலைக்கு பாடுபட்டவர்கள், இந்த ஊர் மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்கு யாரெல்லாம் இந்த துன்யாவில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இப்ப கபராளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக அந்த 9 அரபாவுடைய நாளில் கையேந்தி துஆ செய்யலாமா இல்லையா? அவர்களை சொர்க்கவாதியாக மாற்றியா அல்லாஹ், அந்த லிஸ்ட்ல என்னையும் சேர்த்தியா அல்லாஹ் என்று கேட்கலாமா இல்லையா? இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாமா இல்லையா? உண்மை வாப்பட நரகம் இருக்கிறது தேவை என்று யாருக்கு சொல்லலாம்? எனக்கு நரகம் இல்லை என்று நான் கன்ஃபார்ம் சொல்லுவாரு. எனக்கு சொல்லணுமா? உங்களுக்கு சொல்லணுமா? ஆனால் நரகத்திலிருந்து விடுதலை கட்டாயம் கிடைச்சாகணும். அதுக்காக இந்த நாளை நாங்கள் முயற்சி செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுபோன்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த பூமியில் அல்லாஹ் நரக விடுதலை சென்று ஒதுக்கப்பட்ட சுதந்திர தினம் வந்தா ஜெயிலுக்கு பண்ற அது உலகத்துடைய வளமை. ஏதாச்சும் முக்கியமான நாள் வந்தா ஜெயிலுக்கு கொஞ்சம் பேர் மிஸ் பண்ணி விட்டுவாங்க.
இப்படி இஸ்லாத்திலையும் சில முக்கியமான விசேஷமான கண்ணியமான நாட்களில் மாதங்களில் நரகத்திலையும் அல்லாஹ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரமலான் மாசத்துல 30 நாளும் ஒவ்வொரு நைட்டிலையும் விடுதலை செய்யலாம். ஆனா இந்த வார புதன்கிழமை விடுதலை செய்த மாதிரி வேற எந்த நாளிலும் செய்ய மாட்டான் பெருமானாருடைய வார்த்தை. அந்த அளவுக்கு அதிகமான நரகவாதிகளை சுருக்கத்துக்கு போல அனுப்பிடுவான். எவ்வளவு முக்கியம், எனக்கும் தேவை, உங்களுக்கு தேவை, மௌத்தா போட ஆட்களுக்கு தேவை, உசுமோடி நிச்சயமானவர்களுக்கு தேவை. கண்ணியமானவர்கள் அது யோசிக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்க ஒரு துஆவை கேட்கிறாங்க, யா அல்லாஹ் என்னை நரகத்தில் இருந்து விடுதலை செய்வாயாக, என்ற ரிஸ்குல ஹலாலை அதிகப்படுத்துவாயாக, ஜின் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று இந்த 3 துஆவையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பிறை 9 அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். ஷைத்தான் கோபப்பட்டான் என்றால் அதுதான் முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் சந்தோஷம் தரணும். அப்படித்தானே? எனக்கு எப்ப சந்தோஷம் வரணும் என்றால் ஷைத்தான் கோபப்படும், அவனை இழிவானவனாக கருத வேண்டும். அப்பதான் நான் உண்மையான முஸ்லிம். அவன் சந்தோஷப்பட்டார், அவன் ஆனந்தப்பட்டார், நான் உண்மை முஸ்லிம் அல்ல. உதாரணத்துக்கு சுபத்தோட என்ன படிக்க வச்சுட்டான், தூக்கம் வைத்துட்டு படிச்சுட்டான். இப்ப அவன் சந்தோஷப்படுகிறான். பாத்தியா, இவன் இந்த சுபகுல மண்ணள்ளி போட்டு பாத்தியா, அதுவும் மூலவியா இருந்தா இவங்க கூட சந்தோஷப்படும். மார்க்கம் தெரிஞ்சு அல்லாஹ் ரசூலை படிச்சு தொழுகையினுடைய வாக்கியங்களை எல்லாம் படிச்சுட்டு இவனை படுக்க போட்டுக்கிறேன் பாத்தியா, அவன் சந்தோஷப்படுவான். இந்த ஷைத்தானுடைய சந்தோஷம் என்ன பாதுகாக்கும்? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை விட்டு பிரிச்சுக்குவான். உலகத்திலேயே ஷைத்தானுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது இதுதான். ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழும் பொழுதெல்லாம், விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டு வாழும் பொழுதெல்லாம் ஷைத்தான் கோபப்படுகிறான். அதுதான் இவர்களுக்கு வெற்றி, துனியாவிலேயும் ஆகிரத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தல்ஹத் இப்னு உபைதுல்லா என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறார்கள், ஷைத்தான் அந்த ஆயுட்காலத்தில் ஒரே ஒரு நாள் தன்னை மிக கேடுகட்டவனாக உணர்கிறான். தான் தோத்து போய்விட்டதாக, தான் கேவலப்பட்டு விட்டதாக தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக் கொண்டு கை சேதப்படுகிறான் ஒரு நாளில். அந்த நாள் என்ன நாள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரஃபாவுடைய தினத்தில் அவன் கை சேதப்படுவதை போன்று இந்த நாளில் அவன் கை சேதப்படுவது. ஷைத்தான் அரஃபாவுடைய நாளில் கேவலப்பட்டு இத்தனை மற்றி தலையில் மண்ணை போட்டு கேவலப்படுவதை போன்று வேற எந்த நாளிலும் அவன் அப்படி கேவலமாக அவன் கருத மாட்டான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்துகளை கொட்டுகின்ற நாள் அரஃபாவுடைய நாள். மனிதர்களுடைய அனைத்து பாவங்களிலும் ரப்பு நான் மன்னிக்கிறேன் என்று சொல்கின்ற நாள் அரஃபாவுடைய நாள். யாராவது நோன்பு பிடிச்சு அமல் செஞ்சு அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக மாறிட்டான் என்றால் அவங்க எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறாரா இல்லையா? இது ஷைத்தானுக்கு கோபம், இது ஷைத்தானுக்கு கேவலம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக இன்னொரு செய்தி, இந்த அரஃபாவுடைய நாள் வந்து விட்டால் கொஞ்சம் கவனிங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை பார்த்ததா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். அரஃபாவுடைய நாளில் ஒட்டகத்துக்கு மேல இருந்து கொண்டு அல்லாஹ் தஆலா கையை நீட்டி துஆ செஞ்சார். அல்லாஹ் கவனிங்க, ஒரு ரசூல் சொர்க்கவாதி, அந்த அளவுக்கு தேவையில்லை என்றாலும் செஞ்சுகிறாங்க. எப்படி கேட்டுக்காங்க தெரியுமா? கஸ்தித் ஆமி மிஸ்கி. நல்லா கவனிங்க, அந்த அரஃபாவுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்தத தூரத்திலிருந்து கிட்ட இருந்து பார்த்தா எப்படி இருக்கும்டா, கசியில ஒரு மிஸ்கி இந்த தின்ன போடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். அந்த உதாரணத்தை சொல்றாரு. பசியில ஒரு பிச்சைக்காரன் ஒத்தருத்த ஏதாச்சும் தின்ன போடுங்களே என்று கெஞ்சி கூத்தாடி அந்த சாப்பாட்டை ஒருத்தரிடத்துல ஒரு பிச்சைக்காரன் கேட்பாரு. இதை போன்று
நெஞ்சு வரைக்கும் கையை தூக்கி பிச்சை எடுப்பதை போன்று ரப்பிடத்தில் கெஞ்சி சஞ்சலப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து துஆ செய்வதை நான் என் கண்ணால் கண்டேன். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கெஞ்சினது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கெஞ்சினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நீங்கள் எப்படி கெஞ்சது, எங்களுடைய எவ்வளவு பாவம் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது. கணியத்துக்குரியவர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னால கொஞ்சம் பேர் இந்த 10 நாள இந்த அரஃபாவுடைய நாளை எப்படி கழிச்சுக்கிறாங்கன்னா, சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மூத்த தாபி, சஹாபாக்களை பார்த்தவர். இவர் அரஃபாவுடைய நாளில் அரஃபா மைதானத்தில் முட்டுங்காலில் இருந்து துஆ கேட்கிறார். முட்டுக்காலில் இருந்து இவருடைய மாணவன் ஒருவர், இவருக்கு அப்துல்லா இப்னு முபாரக், இவர் தான் மாணவர். இவர் இவருடைய பின்னால் இருந்து பார்க்கிறார். இவர் முட்டுக்காலில் இருந்து கொண்டு அழுது அவருக்கு துஆ கேட்டுக்கிறார். அவர் பின்னால இவர் என்ன செய்யறாரு பார்த்து போட்டு அவர் அழுகிறார். மாணவர், என் உஸ்தாத் இப்படி எல்லாம் செய்கிறாரே, இந்த நாள் எவ்வளவு கண்ணியமான நாளா இருக்கணும் என்று சொல்லி இவர் அழுகிறாரு. அழுது போட்டு இவர் சொல்றாரு, மன் அஸ்வஹு ஹாதா ஜம்இ ஹாலன், இந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ கேட்காம இந்த நாளை இபாதத்துகளை கொண்டு கண்ணியப்படுத்தாமல் இருப்பவன் அவனை விட கேவலமானவன் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அவனை விட கெட்டவன், அவனை விட மோசமானவன், அவனை விட ரப்புக்கு தூரமானவன் யார் இருக்க முடியும்? இந்த அரஃபா போன்ற நாளிலும் நோம்பு பிடிக்காமல் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான வேலைகள் செய்யாமல் அதே பாவத்தில் செஞ்சு தூக்கிறவன் இவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும் என்று ஆச்சரியப்பட்டு கேட்கிற கேள்வியை அவர் சொல்லி போட்டு சொல்றாரு, இந்த நாளிலும் யார் ஒரு மனிதன் அல்லாஹ் இந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா என்று நினைச்சாலே அவன் பெரும் குற்றவாளி தான். அரபாவுடைய நாளில் இன்றைக்கு அல்லாஹ் இந்த பாவத்தை மன்னிப்பானா என்று ஒரு மனிதன் நினைக்கிறானே அவனே பெரும் குற்றவாளி. அந்த அளவுக்கு அந்த நாள் மிகச்சிறந்த நாள் வருகின்ற புதைகிறது. அதாவது நாளைய இரவிலிருந்து தக்பீர் சொல்லணும். பள்ளி வாயில்கள் நாளை மகரிபிலிருந்து தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நோம்பு பிடிச்ச நியத்து வச்சுக்கோங்க. அதுல ஹஜ் பெருநாள் தினம் வருது. கடைசியா ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்ளும். ஹஜ் பெருநாள் தினத்துல இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம், பிள்ளைகளோட முக்கியம். நான் சொல்லக்கூடிய சுருக்கம், பிள்ளைகள் உடைய சொர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்க வேண்டியவர்கள். எப்படி போனா எனக்கு என்ன விட்டுடாதீங்க. ஒரு சமுதாயம் ஒரு பிள்ளைக்கு ஏசுற அனைத்து ஏச்சுக்களும் பதுவாக்களும் உண்மையையும் வாப்பவையும் மத்தி சேரும். விட்டுடாதீங்க. இந்த புள்ள நான் கஷ்டப்படுற புள்ள வருகின்ற நேரத்துல பார்க்கிறோம். இந்த 12 மணி அடிக்கிறவை ஃபுல்லா நனைஞ்சு கூவி கூவி உடுப்பு விற்கிறாரு. பஜார்ல ஆட்டோ ஓட்டுறாரு, கூலி வேலை செய்யறாரு. அவட்ட போய் தட்டி கேளு, ஏண்டா இவ்வளவு மாச்சல் பண்றான்? என்ன புள்ள படிக்கிற ஹசரத், என்ன புள்ள ஓதுற ஹசரத், என்ன புள்ளைக்கு விருப்பமானத்தை வாங்கி கொடுக்கணும், என்ன மனைவியை கவனிச்சு கொள்ளணும். ஒரு வாப்பட பதில் இல்லையா? அதுக்குத்தானே வாப்பமா ரோடுறோம். அதுக்கு மட்டுமா நீங்க வாங்கி கொடுக்கிறதும் செஞ்சு கொடுக்கிறதும் இது எல்லாமே கடைசியில உங்களை தலை துணிய வைக்க வேண்டுமா? சீரழிக்க வைக்க வேண்டுமா? அதுல கவனம் செலுத்துற வாப்பமா இல்ல. 180% எதை கேட்டாலும் கொடுக்கிற. உள்ளையா 5000 இந்தா, 10,000 இந்தா, எல்லாம் கொடுக்கிற. பொருளாதாரத்தில் நல்ல வாப்பா, ஒழுக்கத்தை கொடுத்த விஷயத்துல வாப்பா 0. 4 மணிக்கு புள்ள எங்க, 5 மணிக்கு புள்ள எங்க, 6 மணிக்கு எங்க, 10 மணிக்கு எங்க, இந்த ஷெட்யூல் இன்றைக்கு வாப்பமாருக்கு தெரியும். தெரிஞ்சுக்கணும். 5 மணியா இப்ப எங்க புள்ள இங்கிலீஷ் கிளாஸ்ல, 6:30 எங்க புள்ள மறுபடியும் பள்ளிக்கு வைப்பான், போயிட்டு பாருங்க பள்ளி வைப்பான். 10 மணியா எங்க புள்ள கட்டில தூக்கி வைப்பான். இப்படி நெஞ்சலிற்கு தைரியமாக சொல்ற வாப்ப உங்க மாறாத நானும் உங்கள் மாறும். அது வரைக்கும் ஒரு சமுதாயத்துடைய வாலிப சமுதாயத்தை கொடுத்தேன். நீங்க பொடிச கூப்பிட்டு உள்ளுக்கு போட்டு அடைச்சாலும் பேச்சு என்ன மருத்துவம் கொடுத்தாலும் ஒன்றும் செய்யலாம். 8 வயசுல இருந்து புரியுங்க.
கண்ணியத்தை வாப்ப சொல்லிக் கொடுங்க. வாப்ப தாரி என்ற உண்மை சொல்லிக் கொடுங்க. வாப்ப படிய கஷ்டத்தை புள்ள பார்க்கட்டும். பார்க்கணும், பார்க்கட்டுமே. இன்றைக்கு கஷ்டம் தெரியாம வளர்க்கிறோம். நான் படிய கஷ்டம் என் புள்ள கொடுப்படாது, நான் படிய கஷ்டத்தை என் புள்ளைக்கு செல்லாத, என் பிள்ளைக்கு என்ன வேணும்னு நினைக்கிறது மோட்டு வாப்பா, மடத்தனத்தில் உள்ள வாப்பா. அப்படி வளர்க்காதீங்க. அப்படி வளர்க்கிறதாலதான் நீங்க கொடுக்கிற 1000 ரூபாயோட பெருமதி அவனுக்கு விளங்கல. என் வாப்ப கேட்டா சல்லிதாரு, அவர் தாரு. அந்த ஆண்டு தூள் எடுப்பா, ஐஸ் எடுப்பா, கெட்டு போ, எல்லாம் செய்வான். உங்களோட கஷ்டத்தை விளக்கின புள்ளட்ட நீங்க ஒரு 100 ரூபாய் சல்லி கொடுங்க, வச்சு கண்ணு ஒட்டி வச்சு கொள்வான். என் வாப்ப ஒரு நாள் ஃபுல்லா பாடி மாதிரி உழைச்சி வேர்வை சிந்தி கொடுத்த சல்லி ஹராத்துக்கு செலவழிக்க கூடாது. இது விளங்கணுமா விளங்கக்கூடாதா? அது விளங்கணும்னா நீங்க பட்ட கஷ்டத்தை சொல்லி கொடுங்க. நீங்க பட்ட கஷ்டத்தை காட்டி பிள்ளை வாங்க. உம்மா பத்தி வாப்ப சொல்லி கொடுங்க. 10 மாசம் சுமந்தாயிடா, உனக்காக தூக்கத்தை விட்டு கொடுக்கணுமா, பசியை விட்டு கொடுக்கணுமா, நேரத்தை விட்டு கொடுக்கணுமா, கல்யாணங்களை விட்டு கொடுக்கணுமா, புதிய ஆடைகளை விட்டு கொடுக்கணுமா, ரத்தத்தை பாராட்டி கொடுக்கணுமா, அவனுக்கு காய்ச்சல் உனக்கு சோமியன்னு அவனுக்கு காய்ச்சல் பறந்துடும். இவ்வளவு கஷ்டப்பட்டவன் உம்மா பாப்ப சொல்லி கொடுங்க. மாறி மாறி பிள்ளைய உருவாக்குறதுக்கு 2 பேரும் போட்டி போடுங்க, கஷ்டப்படுங்க. உட்கார வச்சு கண்ணீர் வடிச்சு செல்லுங்க. புள்ள இப்படி இப்படி இருக்கணும், புள்ள இப்படி இப்படி துவா செய்யணும், இப்படி இப்படி தொழணும், இப்படி இப்படி நோன்பு இருக்கணும். அதுதான் இந்த உம்மடைய பாப்படைய மனசுல சந்தோஷத்தை தரும். புள்ள பாப்பதாரு தெரியுமா, உண்மைதாரு தெரியுமா? இது மதரசாக்கள்ல சொல்லி கொடுக்கிறாங்க, ஓத முற்றிகள் இல்லையே. மதரசாக்கள்ல பயானுகள் சொல்லி கொடுக்கிறது. பிள்ளைகளை கூட்டி கொண்டு வாரீங்க இல்ல, மதரசா பிள்ளைய விளக்குறீங்க, அகதியா நடக்கும் நினைக்கிறேன். அதுக்கு பிள்ளை அனுப்பாம இருக்கிறோம். இப்படி மார்க்கம் செல்லுக் கொடுக்கப்படுகின்ற இடத்தில் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்காம பள்ளியிலும் இல்ல, மதரசாலையும் இல்ல, அகதியாலையும் இல்லை. எங்க போவான்? இந்த கிரவுண்ட் வைத்து மார்க்கம் படிப்பானா, போனை பார்த்து பார்த்து மார்க்கம் படிப்பானா? எனவே 12 மணி 1 மணி சாபத்துல கூட்டு அறிவாளோட கூட்டு சேர்த்து கொண்டு பயான் தான் கேட்கிறோம், பயானத்தை நான் பார்க்கிறோம், மார்க்கத்தை பத்தி பேசுறோம். மிச்சம் கவலை, மிச்சம் கஷ்டம். முதல்ல நான் இதை விளங்கணும். என்ற பின்னோட விஷயத்துல நான் ஒரு நல்ல சிறந்த வாப்பமாக நான் இருக்கணும், இங்கிருந்து இருக்கணும். ஹஜ் பெருநாளுடைய தினத்துல குர்பான் விஷயம் இந்த முறை கொஞ்சம் பிரச்சனை நினைக்கிறேன். 2 நாள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எவ்வளவு எங்களுடைய வேலையை சாமர்த்தியமாக இந்த பேஸ்புக் இந்த ஜராவ வந்தத்தில் இருந்துதான் நாசம் வந்தது. மாட்டுக்கிட்டு எடுக்கணுமோ, அறுக்கிறத எடுக்கணுமோ, இறைச்சி தனி எடுக்கணுமோ, தோலை எடுக்கணுமோ, குடிநோண்டியத்தை எடுக்கணுமோ, புதைக்கிறத எடுக்கணுமோ, மண் கோடியத்தை எடுக்கணுமோ, எல்லாம் போல இன்றைக்கு நாளைக்கு மீடியாவும் அறுக்கிறதெல்லாம் எடுக்கிறான். எங்களுக்கு இபாதத்து அவன் சும்மா கவலைப்படுவான். ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து மனுஷனாய்வதில் தாராள என்னாலே உங்களால வந்து வேணும். இபாதத்தை இபாதத்துமா செஞ்சுட்டு போனா நிம்மதியா வாப்பா. ஆனால் அந்த நாளில் மிகச்சிறந்த முறையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அந்த ரத்தம் பூமியில் படுவதற்கு முன்னால் அவனுடைய பாவங்களை எல்லாம் முழுசா மன்னிக்கிறான். அதை உடுங்க, அதை வேற வேற செய்வாங்க. இந்த தோல் குடலாம் எடுத்து காணுக்குள்ள வைப்போம். இங்கெல்லாம் இப்படி வரியா தக்குவோட உச்சகட்டம். ஏடா ஒரு பெரிய மாடு முழு ஊருக்கு இறைச்சி கொடுத்து இந்த நன்மையை எடுத்துக்கொண்டு இவர் சொர்க்கம் போனாரா? மாட்டிட கழிவு காணுக்குள்ள, பொதுக்கான், பள்ளி தோட்டத்துக்குள்ள, ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ள, அடுத்த வந்த காலைக்குள்ள, ஒரு ஊர்ல ஆறு இருந்தா அந்த ஆத்து ஓரத்துல அங்க மீன் பிடிக்க போறவன் நிற்கிறான், குளிக்க போறவன் நிற்கிறான், பள்ளிக்கு வரவன் பள்ளிக்கூட வருவான், பள்ளி தோட்டத்துக்கு ஓடுவான். கேட்ட ஆஜியாரு மாடு கொடுத்திருக்கிறாரு. ஊரிலே இவர்தான் பெரிய மாடு கொடுத்தவர். தக்குவா அந்த நன்மைகளோடு சொர்க்கம் போகிறாரு. சும்மா ஹிந்துக்கு பேசணும்னு நினைக்குவார். அடுத்தவன் கல்வ நோவடிச்சு ஓடிச்சு ஜென்மத்துல சொர்க்கம் போயிடும். காணுக்குள்ள போட்டு பள்ளிக்குள்ள போட்டு மாறவன எந்த நாசமா போறவங்க பதுவா போட்டு இல்லையா? இந்த பதுவாவுக்கு முன்னால ஒரு மாடு இல்ல, நீங்க 10 மாடு கொடுத்தாலும் சொல்லுவோம்.
யோசிப்போம், மனிதாபிமானம் உள்ளவர்களால் நடந்து கொள்வோம், இபாதத்தை இபாதத்தா பார்ப்போம், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் எடுக்கிற மாட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஆடாக இருந்தா செம்படி ஆடா இருந்தா ஒரு வருஷம் குழப்பி ஊட்டிக்கிறான், சமகாலத்தில் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. ஆடு ரெண்டா ஒன்றாடு கேட்கிறான். ஒரு காலத்துல கன்ஃபார்ம் பண்ணப்பட்ட விஷயம் செம்பரி ஆடு 1 வருஷம், மற்ற எந்த ஆடாக இருந்தாலும் 2 வருஷம் குட்டியாகும், இல்லாட்டி உறுதியா செல்லுபடி ஆகாது. மாடு 2 வருஷம், ஒட்டகம் 5 வருஷம். ஆடு தனியால் கொடுக்கணும், நாட்டில ஒட்டகத்துல 7 பேர் பங்கு சேரலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அறுக்கிறவருக்கு தோலை கொடலை கூலியாக கொடுக்க முடியாது. அறுக்கவாரவர் 5000 கேட்கிறாரு, தோலையும் கொடலையும் கொடுத்துட்டு 3000 கழிச்சு போவோம், 2000 செய்யக்கூடாது. அனுமதி அல்ல. அந்நிய மதத்தினர்களுக்கு உறுதியா இறைச்சி பங்கீடு செய்து கொடுக்க முடியாது. இல்ல நாங்க நெருக்கமா பழகிறேன், என் கடையில அந்நியால்தான் வேலை அளிக்கிறாங்க, நீங்க தனியை இறைச்ச வேறையா வேலை இறைச்சி வேறையா எடுத்து தாராளமா கொடுங்க, இல்லாட்டி அதுக்கு வேறொரு மாடு எடுங்க. உறுதியா அந்நியத்து வச்சாம சதுக்காண்டு அருங்க, சதுக்க கொடுக்கலாம், உறுதியா கொடுக்கலாம், உறுதியாவுக்கும் சதுக்காவுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்? ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு முன்னுக்கு மாட அறுத்தா சதக்கா, ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைக்கு பிறகு அறுத்தா தான் ஒரே மாடுதான். உறுதியா கொடுக்கணும் எடுப்பீங்க, அறுத்த கை தொழுகைக்கு முன்னுக்கு, அது சுற்றி உறுதியான நன்மை கிடைக்காது, சதக்கான நன்மை கிடைக்கும். உறுதியான நன்மை கிடைக்கணும் என்ற தொழுகைக்கு பிறகு அறுக்க போக வேண்டும். இப்படி சட்டமெல்லாம் இருக்குது. அடுத்த நொண்டியாக இருக்கக்கூடாது, குருடாக இருக்கக்கூடாது, பைத்தியம் பிடித்த ஆடாக மாடா இருக்கக்கூடாது, பெருத்த நோய்கள் சொறி அதிகமான இடத்துல பழுவிகள் இருக்காமல் பார்த்துக் கொள்ளணும். கொம்பு உடையாத ஆடு மாடா இருந்தால் மிகவும் சிறந்தது, ஏற்றமானது. அறுக்கிற நேரத்தில் உடைய கால பக்கத்துல இருக்கணும். அவருக்கு அறுக்கியல் வந்து அவர் அறுக்கிற சுண்ணத்து இல்லையா, அவர் பக்கத்துல இருக்கணும். இன்றைக்கு இந்த கூட்டு குர்பான் சொல்லி சல்லிய அக்கௌண்ட்ல அனுப்பி போட்டவர், அவர் கொழும்புல உண்மையா கொடுக்கல காலியில, இது சுண்ணத்துக்கு மாற்றம். அவர் மாட்டை கண்டிக்கணும், அறுக்கிற பக்கத்தில் இருக்கணும், அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், தெரிஞ்சிக்கணும். சும்மா 7 பேருக்கு ஒருபான் என்று கூட்டாளி 7 பேர் காரணம் தெரியா, பாடி காரணம் தெரியா, எதுவும் தெரியா, இப்படி இருக்கக்கூடாது. பங்குதாரிகள் இந்த 7 பேர், இந்த 7 பேருக்கும் இந்த மாடு இப்படி இருக்கணும். சும்மா பொதுவா 50 மாட்டை எடுத்து போட்டு 50 மாடு இருக்குது, ஒரு மாட்டுக்கு 7 பேருக்கு மீறி எல்லாரும் வந்து சரீரத்துக்கு போக, அப்படி அல்ல. 7 பேர், உங்களோட 7 பேருக்கும் இதான் மாடு, இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு கொள்ளும். இப்படி நிறைய சட்ட திட்டங்கள் ஹஜ் பெருநாள் அன்றைக்கும் குத்துபால் இந்த விஷயங்கள் பேசுவாங்க. சொல்லப்பட்ட நேரம் முடிந்திருக்கிறது. சொன்ன விஷயங்களை ஒரு 2 வார்த்தையில சொல்றேன். அரபாவுடைய தினம் மிச்சம் முக்கியமானது. இதை 3 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வருடத்தில் ஆக சிறந்த 10 நாள்ல ஒரு 3 நாள் பேலன்ஸ் இருக்குது. நாளன்றைக்கு அரபா தினம் முக்கியமானது. கட்டாயம் நோம்பு முடியுங்க, பிள்ளைகளை பிடிக்க வைங்க, அதிகமாக துஆ செய்யுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க. நோம்போடு ரப்பிடத்தில் பிள்ளைகளுக்காக, இந்த ஊர் வாலிப இளைஞர்களுக்காக அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கூத்தாடி அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க. அல்லாஹ் பொறுப்படுத்திக் கொள்வான். பிள்ளைகள் விஷயத்துல, பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல, வழிநடத்துகின்ற விஷயத்துல முன்னுதாரணமான வாப்பவாக, நானவாக, பெரியப்பவாக, மாமவாக, சாட்சவாக நாங்கள் நடந்து கொள்வோம். நான் சொன்ன நீங்கள் கேட்ட விடயங்களை நமது வாழ்வில் என்றைக்கும் கடைபிடித்து நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கித் தருவாயாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மறைப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கும் நல்ல தோற்றத்தை தருவாயாக. யா அல்லாஹ், பிறை 9 அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பேர ஆரோக்கியத்தை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகளையும் ஒரு குடும்பத்தினர்களோடு சேர்ந்து பிடிக்கும் நிர்வாகியத்தையும் தருவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக. ரப்பே ரஹ்மான், சீதேவிகளாக இந்த ஊர் மக்களை ஆக்குவாயாக. இந்த ஊர் வாலிபர் இளைஞர் யுவதிகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மோசமான பாவனைகள், ஹராமான மோசமான பேச்சுவார்த்தைகள், நடத்தைகளை விட்டும் யா அல்லாஹ் இந்த ஊரையும் எல்லா சமுதாயத்தில் உள்ள வாலிப ஆண்கள் பெண்களை பாதுகாத்து, பெற்றோர்களோடு, குடும்ப உறவுகளோடு, பள்ளி வாயில்களோடு, குர்ஆனோடு, இமாமத்தோடு, ரப்போடு நெருக்கமானவர்களாக யா அல்லாஹ் நீயே நெருக்கமாக்கி தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.